வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் கூட பயணிக்க வாய்ப்பு இருக்காங்க. கடைசியை தொக்கிய போடுறாரு என்று. விஜயுடன் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் எதிர்வினைதான் இது. மதுரையிலிருந்து சென்னை வந்த OPS விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது விஜயின் அரசியல் எதை நோக்கி செல்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று கூறினார். திரு விஜய் அவர்கள் தனியாக ஒரு தனி கட்சி ஆரம்பித்து வழிநடத்துவதற்கு ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய எதிர்கால இலக்கு எதை நோக்கி செல்கிறது என்பதை பார்த்துதான் நான் உறுதியாக என்னுடைய கருத்துக்களை சொல்ல முடியும். தேர்தல் ஆணையத்திடம் அவர் அளித்திருக்கக்கூடிய மனு குறித்து கேள்வி எழுப்பியதற்கு அனைத்தையும் நீதிமன்றத்தில் தெரிவிப்பேன் என்றார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக கடுமையான நடவடிக்கை தேவை என்றும் OPS வலியுறுத்தினார். இதனிடையே சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் ரஜினிகாந்தை சந்தித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசினார். ரஜினிகாந்த் அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. எனக்கு மரியாதை நிமித்தமாக தான் இன்றைக்கு புத்தாண்டு தினத்தை ஒட்டி அவரை நான் சந்திப்பேன். அரசியல் ரீதியாக என்ற இதில் இல்லை, பேச்சுவார்த்தை இல்லை. மரியாதை நிமித்தமாக எப்படி இருக்காரு சார்? நல்லா இருக்காரு, திரகத்தமா இருக்காரு, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்காரு. நேரில் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து கூறியதாக கூறப்படக்கூடிய நிலையில் சீமானை தொடர்ந்து OPSம் ரஜினியை சந்தித்தது முக்கியத்துவம் பெற்றுள்ளது.